பணத்தை சம்பாதிடா, உன்னுடைய எதிரிகளினுடைய செருக்கை அறுப்பதற்கு அதை விட கூறிய ஆயுதம் உலகத்தில் வேறு எது இல்லை. பணத்தை சம்பாதிடாங்கிறது. உழைச்சு சம்பாரிச்சு நியாயமான முறையில் வர்ற பணம் தாண்டா உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கண்டான். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது. உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டரா இருந்தாலும் உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையோட போறாங்க. லிவிங் டுகெதர், எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸ். உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை. அதனால் உங்களிடம் நாங்கள் பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடா. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். வள்ளுவர் என்ன சொல்றார்? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்றார். சொல்றது வள்ளுவருங்க. இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எள்ளி நகையாடுவான்டா, பணம் வச்சிருந்தேன்னா உன்னை எல்லாரும் கொண்டாடுவான். அது என்ன சொல்றாரு தெரியுமா? பொருளில்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ன்றார். ஒரு பொருட்டே இல்லாத மனுஷனை அவன் பணம் வச்சிருந்தானா எல்லாரும் கொண்டாடுவான். இதை யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு. இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு பாருங்க. செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைன்றார். என்ன அர்த்தம் தெரியுமா? பணத்தை பண்ணிடா, பணத்தை சம்பாதிடா, உன்னுடைய எதிரிகளினுடைய செருக்கை அறுப்பதற்கு அதை விட கூறிய ஆயுதம் உலகத்தில் வேறு எது இல்லை. பணத்தை சம்பாதிடாங்கிறது சொல்றது வள்ளுவருங்க. இப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா பணத்தை கண்ணா பின்னான்னு தவறான வழியில் கொட்டுறானே, அவனுக்கா வள்ளுவர் சொன்னாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அது இல்லை. அடுத்தது சொல்றாரு, புறநானூற்று காலத்திலேருந்து சொல்றேன் உங்களுக்கு. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும்ங்கிறது புறநானூறு. சிறப்பான பாரம்பரியமான குடும்பம்னா உழைச்சு சம்பாரிச்சு நியாயமான முறையில் வர்ற பணம் தாண்டா உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கண்டான். அதே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். எது? திறன் அறிந்து உடம்பு வியர்வை சிந்தி உழைச்சு சம்பாதிக்கிற பாரு, அறிவை உழைத்து உடலை உழைத்து சம்பாதிக்கிற பாரு, அந்த பணம் தாண்டா உனக்கு இன்பத்தை கொடுக்கும். இல்லைன்னா அழக்கொண்ட செல்வம் அழப்போம். அடுத்தவனை அழ வச்சு நீ சம்பாதிச்சேன்னா உன்னை அழ வச்சாம போகவே போகுது. அந்த செல்வம் உன்னை அழ வச்சுட்டு தாண்டா போகுங்கிறான். பார்க்குறோம்ல, திருச்சி சிறையிலேருந்து தீகார் சிறை வரைக்கும். அப்போது எப்படிலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் பாருங்க. செல்வத்தை சேர்க்கறது எப்படி, அந்த செல்வம் வர்ற வழி எப்படி இருக்கணும். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது தன்னுடைய பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதினார். உலக புகழ்பெற்ற கடிதம். அதில் ஒரு லைன், உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்று என்னுடைய பிள்ளைக்கு மட்டுமின்றி இந்த பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் சொல்லித்தாருங்கள் என்று தலைமை ஆசிரியைக்கு ஒரு ஜனாதிபதி கடிதம் எழுதுறான். அப்போ உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும். உங்களுக்கு பொருள் புரியுது, அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்லா அரசியல், அவை அனைத்தும் வீணே 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 என்பதை நீங்களும் தெரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். தவறான வழியில் வர்ற பொருள் என்ன பண்ணுன்னு சொல்கிறான் பாருங்க. ஒன்றையும் நம்ம தமிழன் விட்டு வைக்கலைங்க. நம்ம படிக்கல, அவ்வளோதான். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமே. தவறான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டண்டா, அதை பாதுகாக்கிறது அதை விட கஷ்டண்டா. எவனாவது வந்து அள்ளிட்டு போயிட்டானா இன்கம் டேக்ஸ்காரன், அது அதை விட கஷ்டண்டா. அதனால முறையான வழியில் பணத்தை சம்பாரி, அதுதான் உனக்கு மனசில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். எப்போ சொல்கிறான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான். நம்ம தமிழ் இலக்கியத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் பெரியவங்கள்லாம் பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடு. புதைத்து வைக்கிறது யாரை வைப்பா? எல்லை இல்லாத பணம் இருக்கிறது தானே புதைச்சி வைப்பான்.
நீங்கள் நம்ம பார்த்தோம்ல எங்கெல்லாம் பணத்தை புதைச்சி வச்சுருந்தாங்கன்னு விளக்கமாக சொல்ல விரும்பலை. பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம்னா. உண்பது நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்து எண்ணுவ கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் கலம்போல சாந்துணையும் சஞ்சலம். இதான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? எவ்வளோ இருந்தாலும் ஒரு கவலை சோறு தாண்டா சாப்பிட முடியும், ஒரு வீட்டில் தான் குடியிருக்க முடியும். ஆனால் உண்பது நாளி உடுப்பது 4 முழம் 4 முழம் தான் கட்ட முடியும். 80 கோடி நினச்சி இந்த மனசு ஏங்குமா? 80 கோடி நினச்சி ஏங்கிட்டு 80 கோடி நினைத்து எண்ணுவ மண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் கலம்போல. மண்பானை கீழே விழுந்தா உடஞ்சி போதில்ல, அது மாதிரி சுக்குநூறாக போயிடுண்டா. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, இந்த பணம் இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்கல்ல, மண்ணின் கலம்போல சாந்துணையும்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, பீப்புள் வாண்ட் எவ்ரிதிங் பர்மனன்ட் ஃபார் த டெம்பரரி லைஃப். யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையா பாருங்க. we are coming with nothing, we are going with nothing, in between we are fighting for everything. இதை இன்னும் பாரதிதாசன் அழகாக சொல்லுவாருங்க, இங்கிலீஷில் மட்டும் சொல்ல, தமிழில் சொல்லுவார். இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே வாழ்ந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடான்னு. இந்த நிலம் என்னது, இந்த வீடு என்னது அப்படின்னு இந்த மனிதன் சொல்கிறான்ல, புரிஞ்சுட்டீங்க? அவனை பார்த்து இந்த மண் சிரிக்குமா, முட்டா பையில நான் இங்கே தாண்டா இருப்பேன், இது நாளைக்கு இன்னொருத்தனை ஆகிடும், அப்புறம் இன்னொருத்தனது ஆகிடும், நீ போயிடுவடா, நீ ஒன்றுதுன்னு சொல்கிறிய, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுன்னு மண்ணு சொல்லுதான். இது உண்மையா இல்லையா யோசிப்பார். அப்போது பணம் வேணும், அதை நியாயமான வழியில் சம்பாதிக்கணும். அலெக்சாண்டர் உலகத்தை ஜெயிச்சுட்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்துட்டான். புருஷோத்தமன் ஒரு மன்னன்ட்ட சண்டை போட வர்றான், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. மிக நியாயமான ஒரு மன்னன். அந்த நாடே எப்படி இருந்திருக்கு பாருங்க, தமிழ்நாடு மிக நியாயமான நாடு. அப்போ அவன் குதிரையில் படை யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டான். அது மட்டும் அலெக்சாண்டர்கிட்ட உள்ள ஒரு பெரிய மகாபெரிய குணம், கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான், மனிதர்களை தொந்தரவு பண்ணுறதில்ல. புருஷோத்தமன்ட்ட சண்டை போட வரும்போது ஒரு பஞ்சாயத்து, கதை இல்லைங்க நிஜம், ஒரு பஞ்சாயத்து நடக்குது. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறான். இதுதான் கோர்ட்டுங்கிறான். அவன் கூட வந்தவன், எங்கள் ஊர் கோர்ட்டு அந்த காலத்தில் அப்படின்னா அப்படிங்கிறான். ஒரு கயிறு கட்டில் எடுத்து போட்டு உட்காந்து பாடுறாங்கிறான். இது என்னடா அப்படின்ட்டு ஒரு பெரிய தங்க குடம், அது ஃபுல்லாக தங்க காசு. ஏ பார்ட்டி பி பார்ட்டி 2 பேரும் பஞ்சாயத்து தலைவர் உட்காந்துருக்காரு, ஊரே கூடியிருக்கு. இது என்னடா இது, அவன் என்னதும்பா இவன் என்னதும்பா, இதானே இதுக்கு போகலாங்கிறான். இல்லை இது வேறு நாடுடா, இது தமிழ்நாடு, உட்காந்து பாருங்கிறான். கூட வந்த தளபதி உட்காந்து பார்க்குறான். ஒரு ஏ பார்ட்டி தன்னுடைய நிலத்தை பி பார்ட்டிக்கு விற்றுட்டான். 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழித்து அவன் வயலில் உழுவும் போது கலப்பையினுடைய கொழு போய் குத்துது. தோண்டி எடுத்தால் பெரிய பாத்திரம், பெரிய மண்பானை ஃபுல்லாக தங்க காசு. அவன் அதை எடுத்துக்கிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வரான். எப்படிலாம் நாடு இருந்திருக்கு பாருங்கள். இப்போன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறான். சொல்கிறான், இந்த நிலத்தை நான் வாங்கினேன், நான் வாங்கி 1 வருஷம்தான் ஆகுது, இது 100 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிருப்பான் போல் இருக்கு, இது என்னது இல்லைப்பா, இது எவன் விற்றானோ அவனதுங்கிறான். அவனை கூப்பிட்றான். டே அவன் வேண்டாங்கிறான், நீ எடுத்துக்க ஒன்று தானே அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், நான் விற்று 1 வருஷம் ஆச்சு, என்னைக்கு காசு வாங்கினோ அன்னைக்கே அந்த மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு மேலே வர்றது எல்லாம் அவனது, எனக்கு வேண்டாப்பா அது அப்படின்னு. என்னடா இப்படி பேசுகிறாங்க, என்ன இவன் ஊரே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறவன் அலெக்சாண்டர். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. ஏண்டான்னு கேட்குறான். அளக்கொண்ட செல்வம் அழப்போம், உழைப்பில்லாத வருகின்ற செல்வம், எல்லா உதாரணமும் சொன்னேன்ல, இது எங்களுக்கு வேண்டாங்கிறான் 2 பேரும். உடனே பஞ்சாயத்து தலைவர் என்னடா சொல்ல போறான்னு பார்த்தா, இப்போ இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், உனக்கு பிள்ளைங்க இருக்காடான்னு கேட்குறான். எனக்கு ஒரே ஒரு பையங்கிறான். உனக்கு பிள்ளைங்க இருக்கான், எனக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கிறான். 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைடா, இந்த அவன்கிட்ட கொடுத்துட்றான்ட்டான். எப்படி இருந்த நாடு பாருங்க. இதை எதுக்கு சொன்னேன்னா, அலெக்சாண்டர் சாக போகிறான். இந்த புருஷோத்தமன்ட்ட வந்துட்டு போனதான் அவனால் மறக்கவே முடியல. எல்லாருக்கும் தெரியும், கையை வெளியில் வச்சு புதைக்க சொன்னார்னு. 3 கட்டளைகளை இடுறான். என்ன சொல்கிறான்னா, நான் சாக போகிறேன்டா, என்னுடைய கஜானாவில் இருக்கிற பணத்தை நான் போகிற வழி பூரா இறைக்கணும், மக்கள் காசு கைக்கு போய் சேரணும், சாகும்போது கையை வெளியில் வச்சு புதைக்கணும், என்னுடைய பணத்தை இந்த ஊர் பூரா சுற்றி என்னுடைய அரண்மனையிலேருந்து சுடுகாட்டில் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு டாக்டர் தான் தூக்கிட்டு போகணுங்கிறான். அரண்மனை வைத்தியர் 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தாண்டா தூக்கணுங்கிறான்.
தளபதி சொல்கிறான், சார் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பாக செயல்படுத்திடுறேன், ஆனால் எதுக்குன்னு கேட்டால் நான் பதில் சொல்லணும்ல. அவன் சொல்கிறான், உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டராக இருந்தாலும் உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையோட போகிறாங்கிறதுக்காக கையை வைக்க சொன்னேன்டா. ஊரில் இல்லை கொள்ளையெல்லாம் அடிச்சுட்டு நான் உலகில் என்னமோ 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி வாழ்ந்தேன். இப்போ சாக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு 24 மணி நேரத்தில் சாக போகிறேன். இந்த பணம் யார்கிட்ட கொள்ளையடிச்சோன்னா என் நாட்டு மக்களுக்கே போய் சேரட்டும், படை வீரர்களுக்கே போய் சேரட்டும், வாரி இறைச்சிரு. அதெல்லாம் ரைட்டுங்க. டாக்டரை ஏங்க தூக்க சொன்னீங்கன்னு. இந்த 4 டாக்டரும் என்னை 100 வயசு வரைக்கும் காப்பாற்றிடுவேன்னு சொல்லி படுக்க வச்சுருந்தாயா. ஆனால் நான் 70 வயசு கூட ஆகலை, சாவ போகிறேன். அதனால் அவன் தான் தூக்கணும் சுடுகாடு வரைக்கும். இதை பாருங்கள். இப்போ இந்த நாடு எதுக்கு சொன்னேன்னா, இது எப்படிப்பட்ட நாடுன்னு பாருங்கள், எவ்வளவு உன்னதமான நாடுன்னு பாருங்கள். சரி, உடல் நலம், கல்வி, பணம், நல்ல மனைவி, நல்லதொரு குடும்பம்னு சொல்லிட்டேன்ல. அருமை பெரியோர்களே, இந்த திருமணங்கள் என்பது ஜன்ம ஜன்மங்களாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அறிவோ ஆற்றலோ அல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து தான் கற்றுக்கொண்டது. எந்த மரத்தில் நார் உரிக்கணும், எந்த மரத்தில் கட்டணும். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, தலையில தொங்கும். குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், உள்ள அரையாக இருக்குங்க. புயல் மழை எது சுனாமியே வந்தாலும் ஆடு மூடியே கீழே விழுவாது, ஒரு முட்டை கூட கீழே விழுவாது. இதை யார் அதுக்கு கற்றுக் கொடுத்தா? அதுவே கற்றுக்குச்சா? தொடர்ந்து வருகின்ற வழிமுறை. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நம்மெல்லாம் இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதைப் போல பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ஒரு காவல்துறை அதிகாரியாக இதனை பதிவு செய்கின்றேன். ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதைப் போல சின்ன திரை, பெரிய திரை, செல்ஃபோன் திரையை போல லிவிங் டுகெதர், எடுத்ததுக்கெல்லாம் டைவர்ஸ், அதெல்லாம் அப்படி நடக்கலை. 1000ல் 7 பேர் கூட அது இல்லை. ஆனால் அதைத்தான் மனுஷனை நாய் கடிச்சா பிரச்சனை இல்லை, நாயை மனுஷன் கடிச்சா பிரச்சனைன்னு போடுற மாதிரி தான் இந்த ஊடகங்கள் பெருசாக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னாக்க, இந்த மாதிரி லிவிங் டுகெதரில் பிறக்கிற பிள்ளை இருக்க, அது பேர் இல்லெஜிட்டிமேட் சைல்டு. கல்யாணம் ஆகி பிறக்கிற பொண்ணு லெஜிட்டிமேட் குழந்தை. அதுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அது மாதிரி இருந்தால் உரிமைகளே கிடையாது. சின்ன சின்ன காரணங்களுக்காக டைவர்ஸ் வாங்கிட்டு, இந்த திருமண முறையை பற்றி நான் சொன்னேனே, சர்வாதிகார ஆட்சி, சோசலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி, மன்னர் ஆட்சி எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்த இந்த இந்தியா மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்தோம். இப்போது எல்லா நாடுகளும் ஜனநாயகத்தை நோக்கி ஓடுதில்லை. அது மாதிரி எல்லா விதமான வாழ்க்கை முறைகளையும் சோதித்து பார்த்த நம் தமிழ் மக்கள், இந்தியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த 2 பேர் கணவன் மனைவின்னு வாழ்கிற வாழ்க்கை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கும் கூட பாதுகாப்புன்னு இந்த முறையை பல 1000 ஆண்டுகளுக்கு முன் தேர்வு செய்தார். அதனால தான் 1000 காலத்து பயிர்னு சொல்கிறோம், சும்மா சொல்ல தமிழன். இப்படி தேர்வு செய்த அந்த முறை இருக்கு இல்லையா, இந்த முறையை சின்ன சின்ன காரணங்களுக்காக உடைச்சிட்டு வானலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, பிள்ளைகளினுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. இந்த சினிமாவை பார்த்துட்டு சினிமாவில் காமிக்கிற இவன் 2 பேரும் காதலிச்சானா கல்யாணம் பண்ணானான்னு இருக்குல்ல, இந்த பிள்ளைகள் அதை பார்த்துட்டு கெட்டு குட்டிச்சவராகி இதை மாதிரி போயிட்டு என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி மறுமணம் என்ற நெருப்பு வளையத்திற்குள் உள்ளே நுழைய நினைத்து அதுவே மிகப்பெரிய நெருப்பு வளையமாக மாறி கண்ணீரும் கம்பளையுமாக காவல்துறை அதிகாரியாக என்னிடம் கதறுவர்களை பல பேரை பார்த்து விட்டேன். அமெரிக்காவில் பேசிட்டு 18 மணி நேரம் ட்ராவல், பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டு 4 பெண்கள் வந்தாங்க. என்னை அடையாளம் கண்டுட்டு என்கிட்ட பேசினாங்க. என்னுடைய மனைவியை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சேன். காரணத்தோடு இந்த பதிவு, உங்கள் மாநாட்டில் என்னம்மா விசேஷம்னு கேட்டேன். நான் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சார் ஒரு அற்புதமான நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்னம்மான்னு கேட்டேன். மேலை நாட்டு தலைவி, மாநாட்டு பெண்கள் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகள், ஹை ஹீல்ஸ், லிப்ஸ்டிக் பார்த்துட்டு நாங்கள் வியந்து போய் இருக்க, நுனிநாக்கு ஆங்கிலத்தை பார்த்து அவங்க சொன்னது அப்படியே சொல்கிறேன், வியந்து போய் நிற்க, அவங்க நம்ம தமிழ் பெண்கள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு உங்கள்கிட்ட நாங்கள் தோற்று போயிட்டோம்னு சொன்னாங்க.
எங்கள்கிட்ட எப்படிங்க தோத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம். நினச்சி பாருங்க. கண்ணதாசன் சொல்லுவார் அழகா, பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற இது ஏன் நிலைச்சு நிற்குதுன்னா, நம்மெல்லாம் ஒயிட் காலரை போட்டுட்டு தூக்கி விட்டு நிற்கிறவங்களால இல்லை, ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட இந்த பெண்கள் சமுதாயம் என்ன குறைகள் ஆண்களிடம் இருந்தாலும் அதை புறந்தள்ளிவிட்டு இந்த குடும்ப வாழ்க்கை தொடர்வதற்கு காரணமாக இருப்பது பெண்கள் மட்டுமே. அதனால தான் இது நிலைச்சு நிற்குது. அதனால தான் சொன்னான், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அதோட விட்டாங்களா? பாரதி எழுதி எழுதி குவித்தான். பெண்ணடிமை தீரும் மட்டும் பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பேனா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னா. இது மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியாக எழுதுறான் உரைநடையில், பெண் என்பவள் குருட்டு ஆந்தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளின்னு எழுதுறான். பெண்ணை தெய்வமாக சொல்கிறான். திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? பெண்ணில் பெருந்தக்க யாவுல. அறத்துப்பாலில் கேள்வி எழுப்புறாருங்க. பெண்ணே பெருமை உடைத்து பொருட்பாலில் பதில் சொல்கிறாரு. பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லடான்னு காமத்துப்பாலில் முடிக்கிறார் திருவள்ளுவர். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.